ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் கோமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. சாரி ஃபார் தட். ஹெல்த் இஷ்யூ எனக்கு. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா உமன் எம்பவர்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா நிறைய பேத்துக்கு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணிற்கான ஒரு உரிமைன்னு சொல்லலாம். நம்ம நிறைய இடத்துல நமக்கான உரிமை இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ ஆண்களால் மட்டும்தான் நம்மளுக்கு உரிமை மறுக்கப்படுது. ஆணாதிக்கம், பெண்களை அதிகமாக ஆண்கள் ஆதிக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மட்டும் கிடையாது. இப்போ நிறையா கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ், ஒர்க்ஸ் எல்லா ப்ளேஸ்லேயுமே கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கேர்ள்ஸுக்கான உரிமையை கேர்ள்ஸே பறிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் தராங்க அப்படின்னா பெண்களால் மறுக்கப்படுது. அவளால் எதுவும் முடியாது, அவள் இது பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யாமல் ஒரு பெண்களுக்கான உரிமையை நம்ம ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை தரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம உமன் எம்பவர்மெண்ட்டை கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். இன்னும் அது முழுமையாக வெற்றி அடையலை. ஸோ அதுக்கான ஸ்பேஸை நம்ம தான் உருவாக்கணும், நம்மளே மறுக்கக்கூடாது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்கள் கூட இருக்க உங்கள் பெண்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.